இந்த 2 மெகா தொடருக்கும் இடையே கேட்கப்படும் கேள்விக்கு சரியான பதில் அனுப்பும் 50 பேருக்கு தினமும் பட்டு புடவைகள் பரிசாக வழங்கப்படும். திங்கள் முதல் சனி வரை கௌரி மற்றும் பவித்ரா மெகா தொடரை தொடர்ந்து பாருங்கள், பரிசுகளை வெல்லுங்கள். தயவு செஞ்சு என்ன விட்டுடு. இப்படியெல்லாம் நான் உங்ககிட்ட கெஞ்சவன்னு நினைச்சியா? உன்னை அழிக்கிற சக்தி என் மாந்திரிகத்துக்கு இருக்கு. நீ வாள் எடுத்து என் தலைய சீவ வந்தியா? இப்பவே நான் உன்னை உரு தெரியாம ஆக்கிறேன் பாரு. மந்திரம் என் கால் தூசுக்கு சமண்டா மொடையா. என்ன உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. உன் மந்திர சக்தி என்னை எதுவும் செய்யாதுடா. அம்மா தாயே காளி, அனுதினமும் உன்னையே பூஜிக்கிறேனே. உன் கண்ண முன்னாடியே இவன் என்ன காவு வாங்க போறான். நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிய. நீயே அவளை இல்லாம பண்ணு. ஏ காலன், காளி நீ கேட்டதெல்லாம் கொடுத்திருப்பா. ஆனா கடைசியில துஷ்டங்களை கை விட்டுருவா. ஆவுடையில இருந்து உன்ன மாதிரி அத்தனை பேரையும் நான் வதம் செய்யதான் வந்திருக்கேன். அந்த காளி எனக்கு துணையா இருப்பா. காளி, தாயே காளி, நான் யார அழிக்கணும்னு நினைச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் காத்துட்டு இருந்தேனோ, அதுக்கு முன்னாடி அவளே என் தலைய வெட்டி வீசுறா. நான் கண்டது சாதாரண கனவு இல்ல, ஆவுடைக்கு வந்த மாதிரி ஆதர்ஷன கனவு. அதுவும் நடுநிசையில வந்திருக்கு. அப்படின்னா நான் அந்த துர்காவை பார்த்து பயந்துட்டேனா? இல்ல, எனக்குள்ள அப்படி ஒரு பயம் வந்துச்சு. என் தலையை நானே வெட்டி இதே இடத்துல செத்து போயிடுவேன். இல்ல 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 இல்ல, இந்த காலன் பயம்னா என்னானே அறியாதவன். அப்போ கனவு பயத்துல வந்ததில்லை. ஆனா கனவு வந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு நடுக்கம் வந்துருச்சே. ஏன்னா அது அவ்வளவு கோரமான ஒரு கனவு. எப்படி எப்படி எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு?
யாருங்க? காலன். என்னங்க இந்த நேரத்துல? என்னங்க ஸ்பீக்கர்ல போடுங்க. சாமி, அவடை என்ன உங்க குரல்ல ஒரு நடுக்கம் தெரியுது? நடுக்கம் குரல்ல மட்டும் இல்ல, நானே நடுங்கி போய்தான் இருக்கேன். என்ன சாமி சொல்றீங்க? ஆமா, இது வரைக்கும் என் வாழ்க்கையில நடக்காத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்படி என்ன சாமி நடந்துச்சு? சொல்றேன். நீ கேட்டதால இன்னைக்கு நடு நிசில காளிக்கு பூஜை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்த. ஆனா அதுக்கான திதி கூடி வரலன்னு பூஜைய நாளைக்கு ஒத்தி வச்ச. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கனவு. உனக்கு வந்த மாதிரியே ஒரு கனவு. என்ன? எனக்கு வந்த மாதிரியே கனவா? ஆதர்ச கனவா? அது ஆதர்ஷன கனவுன்னு சொல்ல முடியாது. ஆனா அது போலவே ஒரு கனவுதான். அப்படின்னா துர்கா வாளோட வந்து என் தலைய வெட்டி வீசின மாதிரி உங்க தலையையும் வெட்டி வீசிட்டாளா? ஆமா. கனவுலையும் நான் காளிக்கான பூஜையில தான் இருந்தேன். ஏதோ ஒரு சக்தி என் பூஜையை தடுத்து பண்ண விடல. பூஜையில இருந்த அத்தனை பொருட்களும் பறக்குது, காற்று சுழன்று அடிக்குது. அப்பா துர்கா கையில வாளோட வந்து என் தலைய வெட்டி வீசினா. ஆனா அவடை இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுறவன் இந்த காலன் கிடையாது. நாளைய திதியில நான் கண்டிப்பா காளிக்கு பூஜை பண்ணுவேன். நீ கேட்ட அத்தனை கேள்விக்கும் பதில் தெரிஞ்சிடும். நீ தைரியத்தையும் நம்பிக்கையையும் இழக்க வேண்டாம். காலன் நாமும் கூட இருக்க. தைரியமா இரு. சரிங்க சாமி, நீங்க உங்க முயற்சியை செய்யுங்க. நாளைக்கு காலையில நான் என்னாலான ஒரு முயற்சியை செய்ய போறேன். என்ன முயற்சி? அதை செஞ்சு முடிச்சிட்டு உங்களுக்கு நானே சொல்றேன். நல்லது. பூஜையை முடிச்சிட்டு நான் உனக்கு நல்ல செய்தியா சொல்றேன். சரிங்க சாமி. நீங்கெல்லாம் எப்போ வந்தீங்க? தூக்கம் வரலன்னு ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு உங்க ரூம்ல இருக்கிற லைட் எரிஞ்சதும் என்னாச்சுன்னு பார்க்க வந்தோன்னே. காலன் சாமி சொன்னதையெல்லாம் கேட்டு ரொம்ப மலைப்பா இருக்குண்ணே. ஆமா பெரியவரே, துர்கா நம்மளதான் ஆட்டி படைக்கிறானா? காலன் சாமியவே ஆட்டி படைக்கிறாளா? ஆட்டி படைக்கலாம், ஆனா அவளையும் அடக்கி அழிக்க போறது காலன்தான். என்னங்க காலையில நீங்க ஏதோ பண்ண போறதா சொன்னீங்க? என்ன பண்ண போறீங்க? காலன் சாமிட்ட என்ன சொன்னோம் அதே தான் உங்களுக்கு சொல்றேன். செய்ய வேண்டியதை முடிச்சிட்டு வந்து என்ன பண்ணன்னு சொல்றேன். சரி வாங்க போலாம், காலையில பேசிக்கலாம். வரேன்க்கா. துர்கா, துர்கா என்னாச்சு? என்ன? துர்கா, என்ன பெரியவரே, அசோக் குரல் மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல துர்கா துர்கான்னு கத்திட்டு இருக்கான். வாங்க, என்னன்னு நேர்ல போய் பார்க்கலாம். வாங்கண்ணே. டேய் போடா. துர்கா, 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 துர்கா சொன்னா கேளு, என்ன ஆச்சு? வேணாம் வேணாம், எனக்கு பயமா இருக்கு, போயிருங்க. துர்கா, துர்கா நான் தான். வேணாம், எனக்கு பயமா இருக்கு, பயமா துர்கா என்ன ஆச்சு? துர்கா, எனக்கு கொன்னுடாதீங்க. வேணாம் துர்கா, என் பக்கத்துல வராதீங்க. முதல்ல அந்த கத்தியை கீழே போடுங்க. வேணாம். என்னதான் ஆச்சு உனக்கு? நான் எங்க கத்தி வச்சிருக்கேன் பாரு. நான் எதுக்கு உன்னை கொல்ல போறேன்? சொன்னா கேளு துர்கா.
ஒண்ணும் இல்ல. வேண்டாம் போங்க போங்க. ஐயோ துர்கா என்ன ஆச்சு சொல்லு. ஐயோ என்னாச்சு தம்பி? துர்கா தெரியல நீ. துர்கா துர்கா ஏய் துர்கா நான் தான். துர்கா இங்க பாரு. என்னாச்சு தம்பி? என்னாச்சு தம்பி? துர்கா, என்ன அத்தை தம்பி என்னாச்சு துர்காக்கு? தெரியல நீ. துர்கா இங்க பாரு, நான் தான் சத்யா. தூங்கிட்டு இருந்தா திடீர்னு எந்திரிச்சு கத்துறா. கனவு எதுவும் கண்டாளான்னு தெரியல. ஏண்டா கனவு கண்டு பயத்துல திடீர்னு எந்திரிப்பாங்க. இவ என்னடா சாமி வந்த மாதிரி கத்திட்டு இருக்கா? துர்கா பயமா இருக்கு. ஐயோ துர்கா அதானே, அவ முகத்துல தண்ணி எடுத்து ஊத்துங்க. துர்கா 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 இங்க பாரு. பயமா இருக்கு. துர்கா நான் தான். காம் டவுன். என்னாச்சு? ஏ துர்கா இப்ப எதுக்கு கத்துற? என்னாச்சு உனக்கு? என்ன அம்மா, முதல்ல யாரோ கொல்ல வராங்கன்னு கத்துனா அவளை சமாதானப்படுத்தலாம் நான் போனேன். என்ன கொல்ல வராதீங்கன்னு சொல்றா. ஐயோ அப்படி என்னடா இவ கனவு கண்டா? அம்மா எனக்கு எப்படிமா தெரியும் அவ கனவு கண்டது? என்னம்மா என்னாச்சு துர்கா? ஏன் இப்படி கத்துன? என்ன கனவு கண்ட? சொல்லு துர்கா, என்ன கனவு கண்ட? துர்கா என்ன கனவு துர்கா? அது அது நான் தூங்கிட்டு இருந்தேனா? சொல்லு என்ன கனவுன்னு சொல்லு. அது அது வந்து இங்க நிக்கிறாங்களே. என்ன இவ என்ன கை காட்டுறா? சின்னத்தையா? இவங்க என்ன பண்ணாங்க துர்கா? ஷோ இவ வேற எடுத்து கொடுக்கறாளே. துர்கா இங்க பாரு, பயப்படாத. என்னன்னு சொல்லு. இவங்க கத்தி எடுத்துட்டு என்ன குத்த வந்தாங்க. நான் பயந்து போய் எழுந்திருச்சு ஓடுறேன். இவங்க என்ன விடாம துரத்துறாங்க. வேண்டாத்த வேண்டாத்த என்ன குத்துறாதீங்க. நான் என்னத்தான் பாவம் பண்ண? என்ன எதுக்கத்த குத்த வரீங்க? என்ன விட்டுடுங்கன்னு கெஞ்சுற. அப்பவும் விடாம கத்தி எடுத்து துரத்துறாங்க. நான் ஓடுறேன். ஒரு இடத்துல தடுக்கி கீழே விழுந்துட்டேன். அப்பவும் கெஞ்சினேன், வேண்டாத்த என்ன விட்டுருங்க. அப்பவும் என்ன குத்த வந்தாங்க. வேகமா என்ன குத்த வந்தாங்க. ஏய் நான் உனக்கு குத்த வந்தேனா? என்ன நீ உளர்ற? அம்மா அவ கண்ட கனவை பத்தி சொல்லிட்டு இருக்கா. டேய் அவ கனவு கண்ட மாதிரியாடா சொல்றா? நான் என்னமோ நிஜத்திலேயே அவளை குத்த போன மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அம்மா அவ கனவுன்னு சொல்லிட்டு தானே சொல்லிட்டு இருக்கா. நீங்க ஏம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் என்னாச்சு? அண்ணே இவங்க வயித்துல குத்த வந்தாங்க. அப்புறம் திடீர்னு அப்படியே முழிச்சிட்டேன். துர்கா ஒண்ணு இல்ல துர்கா, நீ நிம்மதியா படுத்து தூங்கு.
துர்கா இங்க பாரு, ஒன்னும் இல்ல, நிம்மதியா படுத்து தூங்கு. விபூதி உனக்கு வச்சிருக்கேன், சரியா? இனி பயமே இல்ல. ம், அந்த மாதிரி கெட்ட கனவெல்லாம் வராது. நிம்மதியா படுத்து தூங்கு. ம், என்ன சரியா? ம், பயப்படாம படு. எப்படி என் பர்ஃபார்மன்ஸ் மிரட்டிட்டனா? அவ அலம்புக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு. கொஞ்சம் கூட மாமியாருங்கிற மரியாதை இல்லாம பொசுக்குன்னு கத்தி எடுத்து குத்த வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டா. கனவுல வந்த மாதிரியா சொன்னா? என்னமோ நிஜத்திலே நானே குத்த வந்த மாதிரில சொன்னா. அவ சொல்றத எங்க என் புள்ள நம்பிடுவானு நான் பயந்துட்டேன்க்கா. இவங்க எல்லாருமா சேர்ந்துதான் கல்ல கட்டி குளத்துல தூக்கி போட்டாங்கன்னு சொல்லிருவாளோ நான் பயந்துட்டேன். இங்க இப்படி சொல்லு, அங்க அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எடுத்து கொடுக்குற. சரியான ஆள்றா நீ. சரி சரி, இப்ப எதுக்கு இப்படி எல்லாரும் புலம்புறீங்க? நிம்மதியா போய் படுங்க. எல்லாத்துக்குமே காலையில ஒரு முடிவு கிடைக்கும். போங்க. வா. நான் ஃபோன் பண்ணா யாரும் எடுக்க மாட்டீங்க. நேர்ல வந்து உங்க எல்லாருக்கும் எப்படி சர்ப்ரைஸ் கொடுக்கறேன்னு மட்டும் பாருங்க. எதுக்கும் சின்னத்துக்கு கால் பண்ணி பார்க்கலாமா? ம். இவ ஒருத்தி எத்தனை தடவை கட் பண்ணாலும் திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. சொல்லுவேனா? அத்தை, என்ன? உங்க கூட நான் பேச மாட்டேன். அப்ப சரி, கட் பண்ணிடு. அத்தை அத்தை, கட் பண்ணாதீங்க அத்தை. என்னடி காலையிலே ஃபோன் பண்ணி டென்ஷன் படுத்திட்டு இருக்க? இப்ப என்ன வேணும் உனக்கு? போங்க அத்தை, ரொம்ப தான் சலிச்சுக்கிறீங்க. சரி சரி, கோச்சுக்காத, விஷயத்த சொல்லு. அத்தை, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியாதுல்ல? அப்ப இப்படிதான் கேப்ப. அங்க என்ன நடந்திருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு நீங்க சந்தோஷம் தானே படணும். எதுக்கு டென்ஷனா இருக்கீங்க? என்னது? நாங்க சந்தோஷமா இருக்கோமா? ஏண்டி சொல்ல மாட்ட? உன்னை ஊருக்கு அனுப்பாம இங்கே வச்சிட்டு இருந்திருக்கணும். அப்பதானே நாங்க பட்டதெல்லாம் நீயும் பட்டிருப்ப. அத்தை, நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல. நாமெல்லாம் கஷ்டப்படாம சந்தோஷமா இருக்கணும் தானே ஒரு நல்ல காரியத்தை பண்ண. நல்ல காரியம் பண்ணிட்டியா? இப்ப நீ சொல்றதா எனக்கு ஒண்ணும் புரியல. ஐயோ, இங்க எந்த நல்ல காரியமும் நடக்கல. நாங்க யாரும் இங்க சந்தோஷமாவும் இல்ல. சந்தோஷம் கிடைக்குது சந்தோஷம். எங்க மொத்த பேரோட நிம்மதியே போயிடுச்சு. என்னத்த இப்படி குழப்பறீங்க? ஏய், நீ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இங்க என்னென்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. அதெல்லாம் சொன்னேன்னு வெச்சுக்க, உன் மூச்சே நின்னுரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் உளறிட்டு இருக்க மாட்டேன். அப்படியா? எங்க சொல்லுங்க பாக்கலாம். என் மூச்சு நிக்குதா இல்லையான்னு நானும் பாக்குறேன். என்ன வீணா, நான் ஏதோ விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? அத்தை, இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு கோச்சுக்கிறீங்களே. சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நீங்க கொடுத்ததுல ஒரு குண்டுமணி நகை கூட குறையல. எடுத்துட்டு போனத அப்படியே கொண்டு வந்துட்டேன். அடமானம் வச்சு வாங்கின 50 லட்சத்தையும் பெங்களூருக்கு போய் குதிரை ரேஸ்ல இவர் விட்டுக்காரு மாமா. என்ன இது பென்டிரைவு? இவங்க உங்க ஃபேக்டரியில வேலை பார்த்தாங்க.
கங்கா கையில வாளோட வந்து என் தலைய வெட்டி வீசினா